அனைவருக்கும் வணக்கம்ங்க. ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி ஃபினான்ஷியல் ஆஸ்ட்ராலஜி சாஃப்ட்வேர்லாம் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கோம். ஸ்டாக்கு, கமாடிட்டிக்கு இதுக்கு எல்லாமே ரிலீஸ் பண்ணியிருக்கோம். ஒரு ஜாதகம் பார்க்குறதும். இது வந்து என்னென்னா, மெடிக்கல் ஆஸ்ட்ராலஜி, முகூர்த்தம், பரிகாரம், அது மட்டும் இல்லாமல் திருக்கணித முறைப்படையில் வந்து இது வந்து பண்ணியிருக்கோம். ஸோ இன்றைய நாள் இது ரிலீஸ் ஆகுது. ஸோ நிறைய பேர் வந்து அந்த ஃபினான்ஷியல் ஆஸ்ட்ராலஜி சாஃப்ட்வேர் வந்து கொஞ்சம் பணம் காஸ்ட்லியாக கொடுத்து வாங்க முடியாதவங்களாக இருப்பாங்க. அப்போ வந்து இது என்னென்னா, ரொம்ப ஒரு லோ பட்ஜெட்டில் வந்து பார்த்திங்கன்னா, ஒருவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பணத்தை கொடுத்து ஒரு இடத்துல முகூர்த்தம் பார்த்து ட்ரேடிங்க்கு வந்து எவ்வளோ தூரம் யூஸ் ஆகும் இந்த சாஃப்ட்வேருங்கிறது தான் இந்த சேனலில் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நியூ ஹாரோஸ்கோப் இருக்குது. இதில் பிரசன முறையும்னு இருக்குது, புரியுதுங்களா? இங்கே டெமோன்னு போட்டுக்குங்க. ஸோ டேட் ஆஃப் பர்த்து, டைம் ஆஃப் பர்த்து, ஸோ எந்த ஊரில் பிறந்தாங்க, ஏஎம்மா பிஎம்மா, ஒரு ஃபோன் நம்பர் போட்டு சேவ் ஜென்ரேட்னு நீங்கள் கொடுக்குறீங்கன்னா ஸோ இந்த மாதிரியான அவுட்புட்டில் வந்துடும். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்திங்கன்னா, இந்த ரைட் சைடில் பேர், கோயம்புத்தூர், ரெண்டாவது வயது, தேதி, நேரம், கிழமை, ராசி, ராசியின் அதிபதி, நட்சத்திரம், திதி, கரண, யோகம், என்ன திசை, இது மாதிரி அனைத்து விஷயமும் இந்த ரைட் சைடில் வந்துடும். அவருடைய பிறப்பு ஜாதகம் இங்கே இருக்குது. இதில் வந்து கோச்சாரம் வெளியில் இருக்கிறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கோச்சாரத்துடைய பிளானட்ஸோடைய இது இருக்குது. இப்போ குரு பயிற்சியாகி ரிஷபத்தில் இருக்குது. ஸோ இதெல்லாம் கோச்சாரங்கிறது இப்போ நடந்துக்கிட்டு இருக்கக்கூடிய பிளானட் அமைப்பு. இது உள்ளுக்குள்ளே இருக்கிறது அவர் பிறக்கும்போது இருந்த இந்த பிளானட்ஸோட அமைப்பெல்லாம் வந்து இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா டீட்டெயில்ஸ்னால் இதெல்லாம் வந்து நம்ம செப்பரேட்டாக வந்து பார்ப்போம். அது பிளானட்ஸ் இதெல்லாம் வந்து என்னென்னா, அந்த மெடிக்கல் பரிகாரம் இந்த விஷயங்கள்லாம் வந்து நான் அந்த செப்பரேட்டாக நம்மளுடைய ஆஸ்ட்ராலஜி சேனலில் போடுறேன். ட்ரேடிங்க்கு நம்ம என்னென்னலாம் நம்ம வந்து முக்கியமாக பார்த்துக்கணும் அப்படின்னு வந்து பார்த்துட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு நேராக நம்ம முகூர்த்தம் வந்துடுவோம். ஸோ முகூர்த்தம் வந்துட்டு இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கவனம் தேவைன்னு இருக்கும். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா மிக மிக கவனம் தேவை அப்படின்னு இருக்குது. இப்போ 2 இடத்துல வரும். கவனம் தேவைனாலும் நம்ம அந்த அன்றைக்கி ட்ரேட் பண்ணக்கூடாது, மிக மிக கவனம் தேவைனாலும் அந்த அன்றைக்கி ட்ரேட் பண்ணக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு எந்த மாதிரியான நல்ல காரியங்களும் பண்ணாமல் இருக்கிறது ரொம்ப சிறந்தது. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ஜாதக அடிப்படையில் சனி, ராகு, கேது, சந்திரன் இந்த 5 அடிப்படையில் வச்சு தான் நாங்கள் இதை வந்து உருவாக்கியிருக்கோம். இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா, ஸோ இன்றைக்கி வந்து என்னென்னா 3ஆம் தேதி. ஸோ இன்றைக்கி வந்து கவனம் தேவைன்னு இருக்குது. மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா 4 கவனம் தேவை, 5 மிக மிக கவனம் தேவை, 6 இப்போ 7ஆம் தேதி இவர் ட்ரேட் பண்ணிக்கலாம். இங்கே டைம் இருக்குது, புரியுதுங்களா? இப்போ நீங்கள் எப்போவுமே 9 மணி வச்சுக்கு தான் பார்க்கணும், 9:13 கூட வச்சுக்கோங்க. ஏன்னா இப்போது 10 மணி வரைக்கும் கவனம் தேவை, அதுக்கப்புறம் வந்து இல்லாமல் கூட இருக்கும். ஸோ அப்படி பார்த்துட்டு இப்போ 8 பண்ணிக்கலாம், 9 பண்ணக்கூடாது, 10 பண்ணக்கூடாது, 11 பண்ணலாம், 12 எதுவுமே வரீங்கன்னா அந்த அன்றைக்கி பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து என்னென்னா, ஒரு முகூர்த்தங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் உங்கள் டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த் போட்டாலே இதில் வந்து வந்துடும். ஃபஸ்ட்டு இது மெடிக்கல், இந்த பரிகாரம் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம செப்பரேட்டாக நான் வரேன். ஸோ இந்த சந்திர நாடி அப்படின்னு வந்து இருக்கும். இது வந்து வெறும் சந்திரன்னு போட்டு இங்கே சனி, செவ்வாயின்னு இருக்குது. இது ஒரு பிறப்பு கால உடைய கிரக சேர்க்கை. ஸோ இந்த இடத்துல வந்து பாருங்கள் டீன்னு போட்டிருக்கு, டிரான்சிட், கோச்சாரம். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சந்திரன் போய் சனியோ, ராகுவோ, கேதுவோ முதல்ல தொடம்பொழுது அப்பொழுது கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த அன்றைக்கி ட்ரேடிங் பண்ணக்கூடாது. ஸோ இதை பார்க்கணுங்கிறதுல இது எல்லாமே இங்கே நம்ம ஆட் பண்ணிடுவோம். அதனால் பயப்படக்கூடிய விஷயம் வேண்டியதே இல்லை, இங்கே பண்ணிக்கலாம். இது எதுக்குன்னா, ஒரு ஜோதிடர்களுக்காக நம்ம இதை வச்சுருக்கோம். இப்போ ஒருத்தவங்க வந்து பார்த்திங்கன்னா ஹாரோஸ்கோப் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிளைண்ட் வர்றாரு. ஸோ இந்த இடத்துல வந்து உங்களோட டேட் ஆஃப் பர்த்தை போட்டு இப்போ வந்து மாற்றுறாங்க. இப்படி இந்த மாதிரி வந்து இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ இந்த இடத்துல முதல்ல சந்திரன் போய் சந்திரனை தொடுது, அப்புறம் சனி, செவ்வாய். அப்போது வரக்கூடிய நபர் எதுக்காக வந்திருப்பார் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, அவங்க அம்மாவை பற்றியும், தொழிலை பற்றியும், சகோதரர், லேண்டு பற்றியும் மட்டும் கேட்குற இந்த 3 விஷயத்தை தான் கேட்குறக்கு அவர் வந்திருப்பார். ஸோ இப்போ இந்த அதுக்கப்புறம் வந்து ப்ளஸ் என்னென்னா, எந்த பாவத்தில் இருக்குதுன்னு பார்த்துக்கணும், 9ஆம் பாவம். ஸோ அப்போ என்னென்னா மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு வந்து சகோதரர், அம்மாவை பற்றி, ரெண்டாவது தொழில், அம்மா இந்த மாதிரி சொத்து விற்று பணம் தருவாங்களா, எனக்கு தருவாங்களா, பிரதருக்கு தருவாங்களா, ஸோ எந்த மாதிரிலாம் இருக்குங்கிறது தான். ஸோ அப்போ ஒரு ஜோதிடருக்கு வந்திருக்கக்கூடிய ஒரு கிளைண்ட் வந்து என்ன கேள்வியோடு முதல்ல வருவாங்கங்கிறது துல்லியமாக சொல்லக்கூடியது தான் இந்த சந்திர நாடின்னு சொல்கிறது. இந்த மெத்தடையும் பயன்படுத்தி அந்த முகூர்த்தங்கிறதுக்குள்ளே வச்சுருக்கோம். அதனால் என்னென்னா, ஒரு ட்ரேடர்ஸ்க்கு மெயினாக நம்ம வந்து இந்த 2ஐயும் நம்ம வந்து எப்போதுமே பார்ப்போம். முதல்ல முகூர்த்தத்தை பார்த்துட்டா போதும். அதுக்கப்புறம் இங்கே வரீங்க இந்த டீட்டெயில்ஸில் இங்கே பாவம்னு இருக்குது பார்த்தீங்களா, இதில் 8, 12ஓட சம்மந்தப்பட்டிருக்கிறது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா 12 மட்டும்தான் சம்மந்தப்பட்டிருக்கு. எதில் பட்டிருக்கு? குருவும் செவ்வாயும் சம்மந்தப்பட்டிருக்கு. ஸோ இந்த திசாபுத்தி நடக்கும்போதும் கண்டிப்பாக ஜாக்கிரதையாக இருக்கணும், அவங்களுக்கு நஷ்டத்தை கொடுத்துரும். இப்போ இவருக்கு என்ன தசாபுத்தி நடக்குது? ராகு திசையும் சுக்கிர புத்தியும் நடக்குது. அந்தர சூட்சமாக வந்து பார்த்திங்கன்னா ட்ரேடர்ஸ் கண்டிப்பாக பார்க்கணுங்கிறக்காக வச்சுருக்கோம். சனியும் குருவும் வச்சுருக்கோம். அப்போ என்ன, இப்போ இவருக்கு வந்து தற்காலிகமாக
பிரச்சனைகள் வந்து இல்லை. ஏன்னா வந்து என்னென்னா செவ்வாயும் குருவும் உடைய தாக்கம் வந்து எதுலேயுமே இல்லை. எதில் மட்டும் இருக்கும், அந்த சூட்சமம் மட்டும் இருக்குது. அப்போ என்ன 27/4/2024 20/5/2024 வரைக்கும் அவர் ட்ரேட் பண்ணால் ஒரு நல்ல ஒரு பெரிய நஷ்டம் தான் வரும், பெரிய லாபம் வராதுங்கிறத நம்ம வந்து எடுத்துக்கணும். ஸோ இன்னும் வந்து நிறைய விஷயங்கள் வந்து இதில் வந்து பண்ணணும். ஏன்னு வந்து பார்த்துட்டிங்கன்னா எக்ஸாக்டாக இன்னும் எந்த மாதிரிலாம் பார்க்கணுங்கிறத ஒரு ட்ரைனிங்காக கொடுத்துருவோம். ஸோ இதில் வந்து என்னென்னா இன்னும் வந்து மெடிக்கல் பரிகாரம், இந்த பிளானட்ஸோட இதெல்லாம் எப்படி பார்க்கணும், இந்த ஹையஸ்ட் டிகிரி லோயஸ்ட் டிகிரி, ஸோ அதோட தாக்கம் எப்படி இருக்குங்கிறதெல்லாம் ஸோ அது சாஃப்ட்வேர் வாங்கும்போது அது ட்ரைனிங்காக நம்ம கொடுத்துட்றோம். ஸோ யாருக்கெல்லாம் இந்த சாஃப்ட்வேர் வேணுமோ தாராளமாக நீங்கள் வந்து தொடர்பு கொள்ளலாம். ஸோ கண்டிப்பாக இது பிடிச்சிருக்கும். ஒரு நல்ல ஒரு நிறைய பேர்த்துக்கு வந்து ஒரு லாஸ்லேருந்து வெளியே வர்றதுக்கான வாய்ப்புகள் இதில் இருக்குன்னு நம்புகிறோம். ஸோ மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.